ஹலோ அபிலாஷ் அகஸ்டஸ் ஹியர். இன்னைக்கு வீடியோவில் வந்து ப்ரொடக்டிவ் ப்ரொக்ரஸ்டினேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ரொக்ரஸ்டினேஷனில் என்னப்பா ப்ரொடக்டிவ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொக்ரஸ்டினேஷன்னா என்னென்னு இல்லை எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படியே லைவாக டெமோவே பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்து டென்ஷன் ஆகிடாதீங்க. பட் இப்போ ப்ரொடக்டிவ் ப்ரொக்ரஸ்டினேஷன்னா என்னென்னா, இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக நம்ம உருப்பிடுறதுக்காக செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம வந்து பயங்கர ப்ரொடக்டிவாக வேறு ஒரு வேலை பண்ணிருப்போம். ப்ரொடக்டிவாக ஃபீல் ஆகும். ரொம்ப பிஸியாக இருப்போம். சாப்பாடு தண்ணியே தேவைப்படாது, தூக்கம் எதுவுமே தேவைப்படாது. அப்படியே ரொம்ப சீரியஸாக வேலை பார்த்துட்டே இருப்போம். வேறு எதாவது வேலை வந்தாலும் ஓகே இது அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ இதுதான் ப்ரையாரிட்டின்ற மாதிரி நமக்கு பண்ணிகிட்டே இருப்போம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து அதனால நமக்கு எந்த ஒரு பெரிய யூஸுமே இருக்காது. இப்போ நான் இதை எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டு 3 வீக்ஸாக பைக் வாங்குறத பற்றி பயங்கரமான ஒரு அப்சஷன். டே நைட்டு பைக் வீடியோ மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன். தூங்காமல் உட்காந்து இதையே பார்த்துட்ருக்கேன். ஜிம் போல் ஒரு கோர்ஸ் சேர்ந்துருக்கேன், அது படிக்கலை. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய ஹேபிட்ஸ் பண்ணலான்றது அது எதுவுமே பண்ணல. இது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சுனாலே இல்லை இதெல்லாம் பண்ண வேணாம், இப்போ பிஸியாக நான் அதை பார்த்துட்ருக்கேன், அப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்ற மாதிரி. வேறு எந்த வேலை வந்தாலும் இது வேறு இல்லை, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வேறு போயிட்டுருக்கேன். அதையும் எல்லாத்தையும் வந்து அப்புறமா பண்ணிக்கலாம், இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு டு-டூ லிஸ்ட்டும் போடல, எதுவுமே பண்ணல. என்னென்ன ஒர்க் பெண்டிங்கில் இருக்குன்றது அளவு கூட தெரியாமல் நான் ஒரு 3 வாரம் வந்து பயங்கரமாக வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் நேற்று சேலஞ்சில் டு-டூ லிஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியுது நம்ம டு-டூ லிஸ்ட்டில் எவ்வளோ விஷயம் பெண்டிங்காக இருக்குது, நம்ம ஒரு 3 வாரம் பயங்கரமாக வேஸ்ட் பண்ணிருக்கோன்ட்டு. இதனால் என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து எந்த பிராண்டில் எந்த பைக் இருக்குது, என்ன மாடல், எவ்வளோ மைலேஜ் தரும், என்ன சிசி, என்ன ஃபீச்சர்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறது, இந்த பைக்கை வாங்குறதுக்கான காசோ அதுக்கான ப்ரையாரிட்டியோ என்கிட்ட கிடையாது. அப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ப்ரொடக்டிவாக வந்து ப்ரொக்ரஸ்டினேட் பண்ணிட்டுருக்கேன். பிஸியாக என்னை வச்சுக்கிட்டேன். ஏதோ யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து ஓகே உருப்படியாக இன்றைக்கி இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோன்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆனால் லாங் டேர்மில், அதாவது இப்போ ஒரு 3 வீக்ஸ் மாதிரி ஒரு டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ரொடக்டிவ் ப்ரொக்ரஸ்டினேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பேசிக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஒரு எமோஷனை வந்து ஹைட் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு எமோஷனை வந்து ஹைடில் அவாய்ட் பண்ணிருப்போம். ஏதோ ஒரு கஷ்டமான விஷயமோ, ஏதோ ஒரு ஃபேஸ் பண்ண சேலஞ்சிங்கான விஷயத்தையோ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணாமல், இல்லை நான் கொஞ்சம் இது பிஸியாக இருக்கேன் அப்புறமா வரேன்ற மாதிரி இது வந்து பயங்கரமாக அப்படியே கேம்ஸ் வந்து அப்படியே விளாட்றதா இருக்கலாம், இல்லை மூவி சீரீஸ்லாம் அப்படியே உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். இதெல்லாம் எல்லாமே நான் பண்ணுறேன். ஸோ அதுதான் இந்த ப்ரொடக்டிவ் ப்ரொக்ரஸ்டினேஷன். ஸோ இந்த டு-டூ லிஸ்ட் போட்டது வந்து நிஜமாகவே ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக டு-டூ லிஸ்ட் போடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. டேக் கேர். டோடி லவ். பை.